நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாய் கோழிங்க இட்ட முட்டைகளை சேகரிக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா வெறும் முட்டை எடுக்கிற வேலை தானே, இது என்ன பெரிய வேலையா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், ஒரு கோழியும் எங்கெங்கே முட்டை விட்டு என்னை எப்படியெல்லாம் அலைய வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 முட்டை எடுத்து அட்டையிட வச்சாச்சு. அடுத்தது இதில் எத்தனை 3 முட்டை இவங்களையும் எடுத்து சேகரித்தாச்சு. எல்லாத்தையும் ட்ரையில் அடுக்கி வச்சுட்டு இதோட முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. இது ஒரு வேலையான்னு நினைப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள். அடுத்து எங்கெங்கே வச்சுருக்காங்க. இது நான் ஒரு மறைவான ஒரு செட்டப் நானே ரெடி பண்ணியிருக்கேன். வேறு ஒரு கூண்டாக இருந்துச்சு, அதை இப்போ முட்டைக்காக ஒரு செட்டப். ஏன்னா கோழிகள் பெரும்பாலும் மறைவான இடத்த தேடி தான் முட்டையிட விரும்பும். எந்த டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு மறைவான செட்டப்லாம் நிறைய செஞ்சு வைக்கணும். உயரமான இடம் வேணும். சில கோழிகள் தரையிலையும் வேணும். சில கோழிகள் உயரமான இடத்த தான், பெரும்பான்மையான கோழிகள் உயரமான இடத்த நோக்கி தான் போய் முட்டை விடுறதுக்கு ஆசைப்படும். இப்போ இவங்களில் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த கூண்டில் இங்கே இருக்கிற முட்டைகளை எடுத்து ட்ரையில் அடுக்கி வச்சாச்சு. சரி, கூண்டில் அடுக்கி வச்சுட்டு இதோட முடிஞ்சு போச்சுன்னு கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் இருக்கிறாங்க. இப்போ வெளியில் போகணும். பார்த்து பொறுமையாக உக்காந்து கையில் முட்டை இருக்குது, உடையாமல் நிதானமாக எடுத்துகிட்டு போகணும். வெளியில் வந்தாச்சு. வெளியில் இப்போ வீட்டுக்கு போய் எடுத்து வைக்க தண்ணி வேலைன்னா இல்லை, இன்னும் இருக்கிறாங்க. வாங்க காட்டுறேன், வாங்க. இங்கே இருக்கிறாங்க. மேலே வைக்க வேணாம், உடஞ்சி போயிடும். அதனால் பாதுகாப்பாக கீழே வச்சுக்கோம். இங்கே 2 பேர் இருக்காங்களா, அடிக்காச்சு. என்ன ஒரு திருட்டு போய் அங்கே போய் ஒரு பொருளை அங்கே போய் முட்டை விட்டு வைக்கும். அது டெய்லி எங்கே தான் போய் சந்தில் தான் விடுவோன்னு அடம் பிடிக்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்கள குனிஞ்சு நிமிந்து எங்கேயும் என் தலையில் அடிபடாமல் வெளியில் சேரணும். வந்தாச்சு. இது ஒரு வேலையா இருக்குது, வாங்க காட்டுறேன். இதோட முடியலை. இப்போ சர்க்கஸ் எல்லாம் பண்ணி முட்டை எடுக்கணும். இப்போ இன்னும் சில பகுதிகளில் சில பேர் முட்டை விட்டு வச்சுருப்பாங்க. இது இந்த இடத்துல வச்சுருவோம் பாதுகாப்பாக. வாங்க காட்டுறேன் என்ன உங்களுடைய மறைவான இடம் எங்கெங்கன்னு. இப்போ இந்த இடத்துல மறைவாக வச்சுருக்கோமே, போங்கெல்லாம் உள்ளே தோற. இங்கே இன்றைக்கி எத்தனை பேர் வச்சுருக்குறாங்க முட்டைன்னு தெரியலையே. பரவாயில்ல, ஒரு 6-7 பேர் வச்சுருக்குறாங்க. இதை வச்சுட்டு வந்துடுவோம் உடையாமல் பாதுகாப்பாக. அதை அடுக்கி வச்சுட்டு மீண்டும் போய் அந்த முட்டைகளை எடுத்துகிட்டு வரலாம். இந்த பக்கமும் முட்டைகள் இடும். ஆனால் இன்றைக்கி அவங்க லீவ் போட்டாங்க. சரி, இதோட வேலை முடிஞ்சுதா? இல்லை, இன்னமும் இருக்கிறாங்க. வாங்க காட்டுறேன் எங்கெங்கெல்லாம் என்னை அலைய விட்றாங்கண்ணா. இப்போ இந்த சேர் இங்கே சும்மா ஒன்றும் போடல. இதில் ஏறி இங்கே இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் முட்டை இருக்கும், அதை எடுக்கணும். ஏறியாச்சா? இங்கே இன்றைக்கி இங்கே ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரே கையில். கொஞ்சம் முட்டைகளை கீழே வச்சுருவோம். அடுத்த முட்டைகளை எடுத்துகிட்டு போவோம். இங்கே முட்டைகளை எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் அட்டையில் வைப்போம். வச்சாச்சா? இன்னும் கொஞ்சம் முட்டைகளை கீழே எடுத்து வச்சோமே, அதையும் எடுத்துகிட்டு அட்டையில் வச்சிடலாம். இங்கே தான் வச்சுருக்கேன். இருங்க எடுங்க.
கொண்டு போய் அட்டையில் வச்சுருவோம். இவங்களையும் அட்டையில் வச்சாச்சு. இதோட முடியலை, இன்னும் ஒரு லாங் ஜம்ப் பண்ணணும். இந்த இடத்துலையும் ஒரு கூடையை கட்டி விட்டுருக்கு பாருங்கள். இது பல நாள் முட்டை இல்லை நண்பர்களே, ஒரு நாள் முட்டை தான். என்கிட்ட 60 தாய்க்கோழிகள் இருக்குது, கிட்டத்தட்ட 55 தாய்க்கோழிகள் இருக்குது. அதில் ஒரு 30 to 35 முட்டை டெய்லியும் கிடைக்கும். முட்டை வந்து நான் அவயம் வைக்கிறது போக மிச்சத்தை வந்து சரி இவ்வளோ முட்டை எடுத்தாச்சு. இதை எப்படி பாதுகாத்து வைப்பீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா தினமும் 30 முட்டை வச்சா ஃப்ரிட்ஜு வேறு எந்த பொருளும் வைக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக ரொம்பிடும். நான் அன்னன்னைக்கு எடுக்கிற முட்டைகளில் டேட்டை குறித்து வச்சுருவேன். ஏன்னா வந்து நான் அவயம் வைக்கணுன்னாலும் சரி, யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் சரி, டேட்டு எழுதி வச்சுட்டோம்னா நமக்கு தெளிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிராமத்து ஃப்ரிட்ஜு இப்படி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10 நாள் வரைக்கும் இதில் முட்டைகளை சேகரித்து வைக்கலாம். அவயத்துக்கு வைக்கலாம், சாப்பிட்றதுக்கும் வைக்கலாம். விற்பனை பண்ணணுன்னா அப்பப்போ பண்ணிவிடுங்க. பாவம் வாங்குறவங்க அவங்களும் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ணும். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முட்டையை கொடுக்கறது நல்லது. நண்பர்களே, உங்களுக்கு யாராச்சுக்காவது முட்டைகள் தேவைப்பட்டுச்சுன்னா 9092287 202 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான முட்டைகளை வாங்கிக்கலாம். பெரும்பாலும் நான் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் மட்டும்தான் என்னால் நேரடியாக கொண்டு வந்து கொடுக்க முடியும். இதை தவிர்த்து வேறு எங்கேயும் இருந்து வந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு போகணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.